யூடியூப்பில் எவ்வளவோ ஐ கான்டாக்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் அதில் இல்லாத சில இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஐ கான்டாக்ட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஒரு பர்சன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அது யாரை வேணாலும் இருக்கலாம். உங்களோட லவ்வர், உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட ஃபேமிலி மெம்பர், யாரை வேணாலும் இருக்கலாம். அவங்க கூட ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணி எப்பொழுதுமே பேசுங்க. அப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலே உங்கள் 2 பேருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட ஐ கான்டாக்டை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே அந்த பர்சனை நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். நம்பர் 2, நீங்கள் ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க உங்களோட ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 2 மீனிங் இருக்குது. நம்பர் 1, நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். நம்பர் 2, அந்த பர்சன் உங்ககிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறாரு அப்படின்னா உங்கள்கிட்ட பொய் சொல்கிறாரு. ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்றா கண்டிப்பாக இருக்கலாம். நம்பர் 3, ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரணும் அப்படின்னா அவங்க கூட நீங்கள் எப்போதுமே ஒரு ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணியே பேசுங்க. நம்பர் 4, ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணுங்கள். ஒரு பர்சன் உங்கள் முன்னாடி வந்துட்டு இருக்காரு, அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியல, ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் வைக்கிறாரு அப்படின்னா நீங்களும் திரும்ப அவருக்கு ஐ கான்டாக்ட் வச்சு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்தாலே உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அவர் உங்களுக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்கும்பொழுது அந்த ஐ கான்டாக்டை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவர் உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பர்சன் உங்களுக்கு ஐ கான்டாக்ட் வைக்கிறாரு அப்படின்னா அவங்க கூட நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா அந்த ஐ கான்டாக்ட் அவருக்கு திரும்ப வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஐ கான்டாக்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நம்பர் 5, நீங்கள் ஸ்டேஜ் ஸ்பீக்கர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவர் பேசும்பொழுது க்ரௌடில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஐ கான்டாக்ட் வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார். அப்படி அவர் ஐ கான்டாக்ட் வச்சு பேசும்பொழுது க்ரௌடில் இருக்கிற ஒவ்வொருத்தவருக்கும் ஃபீல் ஆகும் அவர் நம்மக்கிட்டேயே பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ் முன்னாடி உங்கள் டீச்சர் உங்களை பேச சொன்னாங்க அப்படின்னா உங்கள் கிளாஸில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் ஐ கான்டாக்ட் வச்சு நீங்கள் பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் மீட்டிங், குரூப் டிஸ்கஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பேசும்பொழுதும் அங்கே இருக்கிற எல்லாருக்கூடையுமே ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க நீங்கள் பேசுகிறத லிசன் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மறக்காமல் அவருக்கு ஷேர் பண்ணிடுங்க.